Hello guys, welcome to முருகனும் நானும் டிஎன்பிசி சேனல். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ கொஞ்சம் வீடியோ டிலேவாக வந்ததுக்கு சாரி. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஜான்வரி மந்தில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் புக், பிஒய்க்யூ ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே டெஸ்ட் இது எல்லாமே பாலிட்டிக்கு த்ரூவோ பண்ணிடணும். ப்ளஸ் தமிழில் 2 அவுட் சோர்ஸ் புக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸில் 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் நம்ம ஹார்டானது ஃபுல்லாக நம்ம பிளானில் போட்டு படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியானதாகவும் லாஸ்ட் 6 மந்த்தில் ஹார்டாக கொடுக்கும்போது நம்மளால் கொஞ்சம் வேகாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ 1 மந்த்துக்கு 1 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்ஸுக்கும் பட் ஸ்டார்டிங்லேயே அவுட் சோர்ஸ் புக்ஸ் தமிழில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தமிழுக்கு 2 அவுட் சோர்ஸ் புக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸில் 3 டாபிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது 6 மந்த்ஸ் ஆஃப்டர் நம்ம 25 கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். பட் நம்ம எப்படி படிக்கிறோம், எவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணி எவ்வளோ தூரம் 360 வியூவில் ஒரு கொஸ்டினை எப்படி படிக்கணும், ஒரு டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் எதுவும் நீங்கள் எந்த மாதிரி படிப்பீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அண்ட் முகவுரை. இந்த டாபிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் புக், பிஒய்க்யூ ப்ளஸ் ஸ்கூல் புக் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிடணும். ஸோ இந்த டாபிக் எடுத்தால் நம்ம அப்படியே டெஸ்ட் பேட்ச் இதை படிச்சுட்டு டெஸ்ட் போடணும். ஸோ டெஸ்ட்டில் இதில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கணும். இவ்வளோ தான் நம்மளோட நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி இருக்கணும். எதையுமே நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்னு டிலே பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் நம்ம பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் உங்களோட வீடியோவை டீச் பண்ணி போடுறேன். அது உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அண்ட் முகவுரை, இதில் ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதோட பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிஒய்க்யூவில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற ஒரு ஏரியா. ஓகே, இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னா இது யார் கொண்டு வந்தது அப்படின்னா வார்னர் ஹாங்டேஸ் அப்படின்றவர். ஸோ இவர் யார்? வங்காள ஆளுநர். இது எப்போ வந்தது? 1773. ஸோ இதை பேஸ் பண்ணி 1774 உச்சநீதிமன்றம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. 1 ஹெட் 3 மெம்பர் இவங்களோட ஹெட் எலிஜா எம்பே. இதில் ஒழுங்குமுறை சட்டத்தில் 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவிற்கான வரைவு சட்டமாக இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது பார்க்கப்படுது. கூற்று காரணம்ல கரெக்டாக நம்ம அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பிட் அப்படின்ற பிட் இந்திய சட்டம் அப்படின்றது. ஸோ இது இங்கிலாண்டில் பிட் அப்படின்றவர்னால 1784. இப்போ பிட் அப்படின்னா நமக்கு இயர்ஸ் மறைஞ்சு போச்சுன்னா 8ல் பாதி பிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைவேற்றம் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட். இது புது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடுகளை நீக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சிறந்த அரசாங்கம் மற்றும் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஆலோசனை குழு, இதில் 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம். இதில் 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு, இது 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரிய அமைப்பு. ஸோ திருத்த சட்டம் ஒன்று வந்தது, பிட்டி திருத்த சட்டம் 1786. ஸோ காரன் வாலிஸ் பிரபு அப்படின்றது வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் தான் கூடுதல் அதிகாரம். இந்த திருத்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த தலைமை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் இந்த சட்டத்தில் மூலயமா வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ பட்டய சட்டம் மூலயமா நமக்கு பொறுத்துகளை நமக்கு கேட்பாங்க. இந்த 4 பட்டய சட்டம் கொடுத்து பொறுத்துகளுக்கு நமக்கு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்டய சட்டங்களை மெயினான கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். 1793 அப்படின்னா வணிக உரிமை நீட்டிச்சிருக்காங்க. 1830 1 லட்சம் நிதி கல்விக்காக அது மேலும் 20 இயர்ஸ் நீட்டிச்சிருக்காங்க. கிறிஸ்துவ அமைப்பிற்கு மதங்களை பரப்புறதுக்காக இந்தியாவிற்கு வர்றதுக்காக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது 1833 ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தை செயின்ட் ஹெலனா சட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஓகே, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல், அதாவது முன்னாடி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக இருந்தது, இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக மாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி வந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ ஆலோசனை குழுவில்
ஆலோசனை குழு இருந்தது, கட்டுப்பாட்டு வாரியம் இருந்தது இல்லையா? அதில் ஆலோசனை குழுவில் ஒரு புதுசாக ஒரு சட்ட உறுப்பினரை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா மெக்காலே பிரபு. ஓகேவா? ஸோ இந்த இந்த பட்டய சட்டம் ரொம்பவே முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்திய குடிமை பணி அப்படின்றதே உருவாக்கப்பட்டது. சிவில் சர்வீஸ் அப்படின்றதே உருவாக்கப்பட்டது. ஆங்கிலம் வந்து இந்திய ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது 1835ல். 1832ல் வந்து கிரே பிரபு வந்து இந்திய சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பட்டய சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கூற்று காரணம்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். அடிமை முறையை ஒழிக்க சட்டம் வந்து வழிவகுத்ததா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. எஸ், அடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து வழிவகுத்தது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ 1853 இந்த லாஸ்ட் பட்டய சட்டம். இதில் வந்து வங்காள சட்டமன்றம் இந்திய சட்டமன்றமாக மாற்றப்பட்டது. 6 உறுப்பினர்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் சிவில் சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற முறை கொண்டு வந்து அதில் இந்தியர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. தனி ஆளுநர் நியமனம், ஒவ்வொரு மாகாணங்களுக்குமே தனி ஆளுநர் நியமனம் அப்படின்ற ஒரு முறை வந்து இந்த பட்டய சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொறுத்துக்களை பார்த்து வச்சுட்டிங்கன்னா பொறுத்துக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கூற்று காரணங்களுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஷார்ட் பண்ணி நம்ம படிக்கணும். மூணையுமே நம்ம நோட்ஸில் வந்து இணைச்சிடணும். தனித்தனியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 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 40 பேஜஸ் தான் பாலிட்டி இருக்குன்னா இதை ஃபுல்லாக வந்து 40 பேஜஸ் படித்தா நம்மளால் பாலிட்டியில் 15க்கு 14 இந்த 13ஆவது போட முடியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் எடுக்கிற விதம், படித்து புரிகிற விதம் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். ஓகே. 1858ல் நல்லாட்சி சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இது வந்து மேக்னா கார்ட்டா, உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது November 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கானிங் பிரபு அப்படின்றவர் இந்திய அரசு பிரதிநிதியாக, இந்த கானிங் பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக இருந்திருப்பார். இது ரொம்ப முக்கியம். சிப்பாய் கழகம் முடிவுக்கு வந்தது. அயலுறவு செயலாளர் 1858 அப்போ அயலுறவு செயலாளர் யார் நியமிக்கப்பட்டிருப்பார்? சார்லஸ் வுட் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருப்பார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 15 பேர் கொண்ட இந்தியன் கவுன்சில்ஸ் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். நாடாளுமன்ற முறைப்படி இந்தியா வந்து ஆளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு இதை ஃபுல்லாக கலைச்சிட்டாங்க. அதே மாதிரி டல்கௌசியோட நாடு பிடிக்கும் கொள்கையை வந்து கைவிட்டிருப்பாங்க. இதுதான் இந்த 1858ஓட சட்டங்களில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே. இதுக்கு மேலே வர்றது பட்டய சட்டம் முடிஞ்சிச்சு, நல்லாட்சி சட்டம். இதுக்கு மேலே வர்றது ஃபுல்லாக கவுன்சில் சட்டம் அப்படின்றது வந்து வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் கவுன்சில் சட்டம் என்ன? 1861 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கவுன்சில் சட்டம். இது வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரியும். உயர்நீதிமன்றம் இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, June 6 இப்போது சார்லஸ் வுட் தானே 58ல் இது பண்ணியிருப்பார். இவர் தான் வந்து June 6 அப்போது ஸோ இந்த கவுன்சில் சட்டத்தை அந்த மசோதாவை வந்து அறிக்கை பண்ணியிருப்பார். ஸோ இந்த மசோதாவை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சார்லஸ் வுட் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ இதில் வந்து கானிங் பிரபு இருந்திருப்பார் இல்லையா? ஸோ இலாக்காக்கள் ஒதுக்கீடு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்திய அரசு பணி சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. உயர்நீதிமன்ற சட்டம் கொண்டு வரப்பட்டு கேபிசினா கல்கட்டா, பம்பாய் அந்த சென்னை இந்த 3 இடத்துலையுமே உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது. எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வர்றதுக்காக வைசிராய்க்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி நிர்வாக குழு சட்டமன்றமாக மாற்றிட்டாங்க. அதில் 4 உறுப்பினர்கள்லேருந்து 5 உறுப்பினர்களாக மாற்றம். ஓகேவா? மத்தியில் 6 உறுப்பினர்கள்லேருந்து 12 உறுப்பினர்களை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. மாகாணத்தில் 4லேருந்து 8 உறுப்பினர்களை அதிகப்படுத்தி இந்தியர்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து 1861ல் வரக்கூடிய சட்டம். ஸோ இந்த கூற்றுகள்லாம் கொடுத்து இது இந்த நிகழ்வுகள் நடந்த எந்த சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861 அப்படின்றது நம்ம சொல்லணும். ஓகே. அதுக்கடுத்து 1892 அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்திய தேசிய காங்கிரஸிற்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் சட்டம் வந்து போற்றப்படுது. ஸோ பட்ஜெட் அப்படின்ற ஒரு விவாத முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மறைமுக தேர்தல் நடைமுறை வந்து வந்திருக்கும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு 1909 நமக்கு தெரியும். இந்த மின்டோ மார்லி யார்? மின்டோ அப்படின்னா ஸோ வந்து வைசிராய். ஓகே. இவர் இந்த மார்லி அப்படின்றவர் அயலுறச்சல், அதாவது வைசிராய் எப்பயுமே மின்னுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மின்டோ அப்படின்றவர். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த 1909 தான். ஸோ நமக்கு எப்படி கேட்கலாம்? 1947 பிரிவினைக்கு வழிவகுத்த சட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1909 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிரித்தாளும் கொள்கையின் உச்சகட்டமாக பார்க்கப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டால் 1909. ஓகே. இதில் வந்து வாக்குரிமை வந்து இந்த இதில் வந்து கொடுக்கப்படலை. ஸோ இதில்
சட்டமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ 60ல் 27 நபர்களை நியமன முறையில், இங்கே மறைமுக தேர்தல் வந்திருக்கு இல்லையா, 27 நபர்களை வந்து நியமன முறைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ மீதம் வந்து நியமன முறையில், இது ஃபுல்லாக 27 நபர் தேர்ந்தெடுக்க, மீதம் வந்து நியமன முறையில். ஓகேவா. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்றது வந்து நமக்கு அளிக்கப்பட்டது. ஸோ ஆளுநரோட நிர்வாக குழுவில் ஒரு இந்தியர் வந்து சட்ட உறுப்பினராக இருந்தார். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பி சின்ஹா அப்படின்றது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் வந்து சட்ட உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பி சின்ஹா. இவர் வந்து இன்னொரு கொஸ்டின்ஸும் இருக்குது பேக்ரவுண்டில். பாராளுமன்றத்தில் இந்தியர் பொது சபை அப்படின்னு இருக்கும், அதில் ஒரு இந்தியர் முதல் முறையாக உறுப்பினராக இருந்தார். அவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இரண்டாவது நபர்னா எஸ்பி சின்ஹா. பட் நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநரோட எஸ்பி சின்ஹா வந்து இரண்டாவது நபர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே. 1999 மாண்டகு செம்ஸ்போர்டு, இந்த இதில் வந்து மாண்டகு ஜேம்ஸ் அப்படின்றவர் வைசிராய், மாண்டகு அப்படின்றது அயலுறவு செயலாளர். ஓகேவா. இதில் வந்து யூனியன் பட்ஜெட் விவாதிக்கும் முறை எப்போ வந்தது, 1892 வந்தது இல்லையா. ஸோ 1919 இந்த யூனியன் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அலாகேட் பண்ணிட்டாங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க, பெருந்தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரடுக்கு சட்டமன்றங்கள் 6 மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டது. நேரடி தேர்தல் முறை கொண்டு வரப்பட்டது. ஒரு கல்வி வரி சொத்துரிமை அடிப்படையில் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 1909 வாக்குரிமை இல்லை. ஸோ இதில் கல்வி வரி சொத்துரிமை அடிப்படையில் வாக்குரிமை அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த 1919 பேஸ் பண்ணி தான் 1926 நமக்கு எஸ்எஸ்சி, அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ 1935 அப்படின்றது இரட்டையாட்சி முறை ஒழிப்பு. ஓகே. அப்போது 1990 வந்து மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1935 வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டு மத்தியில் இரட்டை ஆட்சியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் 1935. ஓகே. கூட்டாட்சி அப்படின்றது மத்தியில் வந்திருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 1937 ஏப்ரல் 1 கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்ற கியர் அப்படின்றவர் அப்போ தான் வந்து ஹெட்டாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பர்மா பிரிச்சிருப்பாங்க. 10% வாக்குரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி கமிஷன் வந்து அப்போ தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது 1935 321 பிரிவுகளும் 10 அட்டவணையும் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது எதனால் கிரியேட் பண்ணப்பட்டது இந்த 1935 அப்படின்றது, சைமன் குழுவோட அறிக்கை, 3ஆம் வட்டமேஜை மாநாட்டோட முடிவு, 1933 வெல்லிங்டன் பிரபுவோட வெள்ளை அறிக்கை, இந்த 3ஐ பேஸ் பண்ணி தான் இந்த சட்டமே வந்திருக்கும். ஓகேவா. இதில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மத்தியில் கூட்டாட்சி வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கூட்டாட்சி அப்படின்றதுல 59 இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா 5 to 9 தான் அந்த கூட்டமாக வந்து எல்லோரும் இருப்பாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். மாகாணம் மாலை நேரம் 5 to 4 மணி வேறு மாகாணம். பொது அப்படின்னா 3 6 பொதுவான நம்பர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த சென்னை, பம்பாய், பீகார், வங்காளம், அசாம் மற்றும் ஒருங்கிணைந்த மாகாணம், இதில் தான் 2 அவை சட்டமன்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அது வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கும். ஓகே. 1947 அதுக்கப்புறம் 35க்கு அடுத்து 1947 இதில் என்ன நடந்திருக்கும், இதெல்லாம் வந்து முக்கியமான இயர். ஸோ இதில் பேஸ் பண்ணியெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வரும். அதனால் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற டாபிக் ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஸோ இந்த அட்லி வந்து 1948 ஜூன் 3க்குள்ளே நமக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஒரு கிளரேஷன் வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் கிளிப் ஆணையம் அமைச்சு 2 இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி தங்களோட எல்லைகளை பகிர்ந்து அளிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. சுதேசி அரசுகள் வந்து 2 பேரும் விருப்பப்பட்ட நாடுகளுடன் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அப்படின்றவர். ஸோ பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் முகமது அலி ஜின்னா அப்படின்றதா. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்றது 1947 ஜூன் 3 வந்து போட்டாங்க. ஓகேவா. ஸோ 1947 ஜூலை 18 அப்படின்றது இந்திய விடுதலை சட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு அப்புறமா போடப்பட்டது. ஓகே. ஜூலை 8 வந்து இதுக்கடையில் ஜூலை 8 வந்து ராபர்ட் கிளிப் ஆணையம் இந்தியா வருகை புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் 1947 நடந்த மெயினான ஒரு இன்சிடென்ட்ஸு. ஸோ அறிக்கை பேஸ் பண்ணி நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஆகஸ்ட் அறிக்கை இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1970 ஆகஸ்ட் 20. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 20 1917. ஓகே. யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. மாண்டகு அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அயலுறவு செயலாளர் அவர்
அவர்களால். ஓகேவா? ஸோ இந்தியாவின் எதிர்கால அரசியல் சீர்திருத்தம் பற்றியும் படிப்படியான தன்னாட்சி நிறுவனம் அமைப்பு இதுக்காக இந்த ஆகஸ்ட் அறிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது 1940 யாரால் கொண்டு வரப்பட்டது? லின்லித்கோ பிரபு. கூற்றுல எப்படி கேட்கலாம்? இந்தியர்களை கலந்தோசிக்காமல் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் அதிருப்தியான காங்கிரஸ் வந்து அமைச்சரவை விட்டு விலகுறோம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாரு. அதுதான் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது. ஸோ போரில் அவர் வந்து என்ன வாக்குறுதி கொடுத்துருப்பார்னா, போரில் இந்தியர்கள் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான ஒரு குழு அமைக்கப்படும், அதில் இந்தியர்களும் இடம்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இதுதான் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது. ஸோ அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நேரு அறிக்கை. ஸோ அறிக்கை, ஆகஸ்ட் நன்கொடை, அதுக்கடுத்து நேரு அறிக்கை. ஓகேவா? நேரு அறிக்கை வந்து பிர்ஹன் ஹெட் அப்படின்ற அவரோட சவாலின் பேர், மோதிலால் நேரு ஹெட்டோட 8 பேர் நபர் கொண்டுகளால் வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ 1928 ஆகஸ்ட் 10 இந்த நேரு அறிக்கை வெளியிடப்பட்டது. டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது பொது இதில் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் வந்து பொது வாக்களிப்பு கொடுக்கணும் எல்லாருக்குமே, அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை வழங்கப்படணும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது சைமன் குழு 1927 இதோட அறிக்கை வந்து நவம்பர் 8 வந்து கொடுத்துருப்பாங்க. சைமன் குழுனாவே 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. குழு 7 வந்திருக்கும், 8 வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 7 பேர் கொண்ட குழு இந்தியர்கள் இல்லாதனால இதுவும் தோல்வியில் முடிஞ்சது. ஓகேவா? இதோட இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து 1935 சட்டத்தில் வந்து பின்னால் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அப்புறம் கிரிப்ஸ் அறிக்கை. ஓகே, 1942 மார்ச் 23 இது வந்து கிரிப்ஸ் ஆகணும் அப்படின்னா 2-3 டைம்ஸ் எந்த ஒரு பொருளை வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 23 1942 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சுயாட்சியை வந்து அரசு முறை அப்படின்றத அதை பற்றியே டீட்டெயிலாக நிறைய சொல்லியிருப்பாங்க. இதுவும் தோல்வியில் முடிஞ்சது. ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்தியா விடுதலை பற்றி நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை பற்றி 2 கமெண்ட் பண்ணியிருக்காங்க தலைவர்கள். பின் தேதியிட்ட காசோலையும் காந்தி சொல்லியிருப்பார், கடுமையான மன அழுத்தத்திற்குள்ளான இந்த சட்டம் வந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி நேரு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கேபினட் தூதுக்குழு 1946 மார்ச் 15 அப்போ அட்லி ஒப்புதல் கொடுத்தது அடிப்படையில் கிரிப்ஸ், லாரன்ஸ், அலெக்சாண்டர் லாரன்ஸ் தான் ஹெட்டு, தேர்தல் நடத்தி ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைக்கணும். இந்த குழு இந்த தேர்தல் நடத்தி அமைக்கிற வரை அதுவரை இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கிறதுக்கு பரிந்துரையும் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1946 ஜூன் 15 14 பேருக்கு வந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறதுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1946 செப்டம்பர் 2 தான் இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு PYQ கொஸ்டின்ஸ். 1947 ஆகஸ்ட் 15 இதை கலைச்சிருப்பாங்க. ஸோ 1946 அப்படின்றதுல நமக்கு தேர்தல் நடந்திருக்கும் இல்லையா, ஜூலை டு ஆகஸ்டில் வந்து தேர்தல் நடந்திருக்கும். ஸோ அந்த தேர்தல் அப்போது காங்கிரஸ் வந்து 208 இடங்களிலும் 73 இடங்களில் முஸ்லீம் லீக்கும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து முஸ்லீம் வந்து இவங்க வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க தான் காங்கிரஸ் தான் ஆட்சியை வந்து அரசமைச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா 210 199 மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கும். 77 76 வந்து முஸ்லீம் வந்து இதாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 கண்டென்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 360 வியூவில் இப்போ நம்ம படித்த கண்டென்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். தலைமை நிர்வாக குழுவில் முதல் முறையாக இந்தியர் ஒருவர் சட்ட உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். ஆப்ஷன் ஏ நவ்ரோஜி சின்ஹா, தாகூர், முத்துசாமி கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தோன்னே நவ்ரோஜியும் சின்ஹாவும் படிச்சிருக்கமே அப்படின்னு தெரியும். பட் எது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ தலைமை நிர்வாக குழுவில் ஆளுநர் குழுவில் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு யார்? சின்ஹா அவர்கள் தான். ஸோ நவ்ரோஜி அப்போ ஏன் கொடுத்தாங்க? இங்கிலாந்து பாராளுமன்ற பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் நவ்ரோஜி. இரண்டாவது நபர் SP சின்ஹா அப்படின்றதுனால இந்த 2 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதலில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாண்டெகுவா, மின்டோ மார்லியா? நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது நமக்கு ஆன்சர் எது? மின்டோ மார்லி 1909 வந்தது தான். ஸோ இதில் மின்டோ யார்? வைசிராய், அவர் தான் வைசிராய். ஓகே, இது 1947 பிரிவினைக்கு வழிவகுத்தது. பிரித்தாளும் கொள்கையோட உச்சகட்டம் என்று அழைக்கப்பட்டது இல்லையா? ஸோ அதோட பாயிண்ட்ஸ் ஆஃப் நம்ம இதில் வந்து ரிவிஷன் பண்ணணும். மாண்டெகில் என்ன ரிவிஷன் பண்ணலாம்? 1919 வந்தது. ஜேம்ஸ் போர்டு அப்படின்றவர் வைசிராயா இருந்திருப்பார். மாண்டெகு அப்படின்றவர் அயலுறவு செயலாளர். நேரடி தேர்தல் முறை வந்து வழக்கத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதில் மாநில பட்ஜெட், மத்திய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் இதை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, பெருந்தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது 2 தெரியும். இந்த ராம்சே மெக்கால்டி ஏன் இதுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
இந்த ராம்சே மெக்கால்ட் யாரு அப்படின்னா, வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்டிருப்பாரு. எப்போ 1932 ஆகஸ்ட் 16 அப்போ வந்து வெளியிட்டிருப்பாரு. அதனால இந்த ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 2 ஆப்ஷன் தெரிஞ்சா இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட நமக்கு இன்ஃபர்மேஷன் எழுதி வைக்கும்போது, நமக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே வரும். ஸோ இந்த மாரி தான் நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாரி தான் ரிவிஷனே பண்ணணும். இதவே ரிவிஷன் பண்ணக்கூடாது. நம்மனால இதில இன்புட் பண்ண முடியுதா? இன்புட் பண்ணது அவுட்புட்ல இதில வருதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் நம்மளோட ரிவிஷன் மெத்தடே இருக்கணும். சும்மா கண்டென்ட்டவே ரிப்பீட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ 1917ல ஆகஸ்ட் அறிக்கை இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு 360 வியூல ஒவ்வொருத்தவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியுதோ, அத வந்து கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இப்படி நம்ம நெறைய கொஸ்டின டிஸ்கஸ் பண்றது மூலியமா நெறைய நம்மளோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டின நோட் பண்ணிக்கோங்க. 1970ல ஆகஸ்ட் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த வெளியிட்ட அயலுறவு செயலாளர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 ஆப்ஷனுக்குமே 360 வியூல உங்களுக்கு யார் யாரை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோ கண்டினியூவாக போடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.